ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால வேதத்தின் மகத்துவங்களை காண்பதற்கு எங்களுக்கு தேவனை கொடுத்திருக்க நல்ல வாய்ப்புக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளுடைய பரிசுத்த கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்களை கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் கிருபை பாராட்டுவீராக. மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் சமூக தப்பத்து மேஜைகளை குறித்து சமூக தப்பத்தை குறித்து நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சமூக தப்பங்களை இந்த மேஜையின் மேல் வைக்க வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். இந்த சமூக தப்பத்தை குறித்து நாம் ஆண்டவர் இயேசுவோடு ஒப்பிட்டு நாம் இதை கவனித்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி செய்யப்பட்டது என்பதை லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களில் நாம் அதை வாசிக்கிறோம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களில் இந்த அப்பம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதையும் அது யாருக்கு சொந்தமானது என்பதையும் அந்த வேத பகுதி சுட்டி காட்டுகிறது. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. சமூக தப்பம் 12 அப்பங்கள் இணைந்தது தான் அந்த சமூக தப்பம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அடுத்து 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள்தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். இந்த அப்பம் இஸ்ரவேல் மக்களுடைய கரங்களில் இருந்து, அதாவது 12 கோத்திரங்களில் இருந்து முழு இஸ்ரவேலுக்கும் பொறுப்பு அது. சமூக தப்பத்தை செய்வதற்கு அந்த மெல்லிய மாவை கொடுப்பது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் சார்ந்தது. அடுத்து அதை வேதம் சொல்கிறது, அதை ஒவ்வொரு ஓய்வு நாள்தோறும் இஸ்ரவேல் மக்கள் கையிலிருந்து வாங்கி அதை கர்த்தருடைய சந்நிதியிலே அடுக்கி வைக்க வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த 12 அப்பங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள், அதாவது முழு இஸ்ரவேலையும் குறிப்பது இந்த 12 அப்பங்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக தேவ சமூகத்திலே அந்த 12 அப்பங்களும் வைக்கப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. இது கர்த்தர் மோசேக்கு தான் இதை சுட்டி காட்டுகிறார். நீ என்று ஆரம்பிக்கும் போது 24:5 அன்றியும் நீ என்று சொல்லும்போது அது மோசையை குறிப்பது போல தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இதை செய்கிறவர்கள் யார் என்றால் 1 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் லேவியின் புத்திரரில், லேவியின் நமக்கு தெரியும், கர்சோன், கோஹாத், மெராரி என்ற 3 பிள்ளைகள். அதில் இந்த அப்பத்தை செய்கிற வேலை இது கோகாத்தியரை சார்ந்தது என்று நாம் 1 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியர் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள்தோறும் சமூக தப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. ஆகவே லேவியனுடைய பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளில் கோகாத் என்ற அந்த லேவி கோத்திரத்தினுடைய 3 ஒரு பகுதி, அந்த பகுதியில் உள்ள சிலருக்கு தான் அந்த சமூக தப்பத்தை செய்கிற பொறுப்பு அல்லது அதை மேற்பார்வையிடுகின்ற ஆயத்தம் செய்கிற விசாரிப்பு அவர்களது இருந்ததாக வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த 12 அப்பங்களும் இஸ்ரவேலுடைய எல்லா மக்களையும், இஸ்ரவேல் அந்த 12 கோத்திரங்களையும் சுட்டி காட்டுவதாக நாம் இதை கவனிக்கிறோம். இந்த 12 அப்பங்கள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு ஒன்றை நினைவூட்டுகிறது, இது நிழல் தான். இந்த 12 அப்பங்களும் நிழல் தான். ஆனால் இந்த 12 அப்பமும் பின் வரப்போகிற ஒரு
அந்த ஜீவ அப்பத்தை சுட்டி காட்டுவதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். ஆண்டவர் இயேசுவை பற்றி வேதம் சுட்டி காட்டுகிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளிதான் பின்பு மெய்யான அப்பம் என்று யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு மெய்யான ஒளியாக காட்டப்படுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவர்தான் மெய்யான அப்பமாய் காட்டப்படுகிறார். இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு வந்து உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும். அப்படியானால் இந்த ஒளி உலகத்துக்கு வந்தது வெறும் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, முழு மனித குலத்துக்கும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் அந்த ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு வந்தது முழு உலகத்துக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. எல்லா மனிதர்களுக்காக வந்தார் என்று யோவான் 1:9 வாசிக்கிறோம். 1:10 வாசிக்கிறோம், எல்லாம் படைக்கப்பட்டது இந்த ஒளியினால்தான், இந்த ஒளியாகி இயேசுவினால்தான் எல்லாமே படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். உலகத்துக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி தான் அந்த ஒளி. அந்த ஒளி தான் காண்பவை காணாதவை எல்லாவற்றையும் படைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அப்படியானால் உலகத்திலுடைய எல்லாமே, உலகம் வானத்தில் பூமியில் பூமியின் கீழே எல்லாமே அவருக்கு சொந்தம்தான். ஆனால் யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அப்படியானால் இந்த இஸ்ரவேலை கர்த்தர் தனது சொந்தம் என்று உரிமையோடு சொல்லுவதை இந்த வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் இணைந்த அந்த மொத்த இஸ்ரவேலும் ஆண்டவர் இயேசுனுடைய சொந்தம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இதை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிப்போமானால், இது பழைய பாட்டில் சொல்லப்பட்ட அந்த 12 கோத்திரங்களுடைய அந்த நிழல் பொருளாக ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த இஸ்ரவேல் முழுவதும் அந்த 12 கோத்திரங்களும் அவருக்கு சொந்தம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்த்தால், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் அந்த இஸ்ரவேலை குறித்து அவருக்கு சொந்தமானதை குறித்து இன்னும் 2 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறார் ஆவியானவர். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். இஸ்ரவேல் அந்த 12 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் கர்த்தருக்கு வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அப்படியானால் ஆண்டவர் இயேசு ஏன் அவர்களை தனது சொந்தம் என்று சொல்லுகிறார் என்றால், அவர்களை தேவன் தெரிந்து கொண்டதே பரிசுத்த ஜனமாக இருப்பதற்கு. 2ஆவதாக வேதம் சொல்லுகிறது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி என்றால் அவருக்கு சொந்தம். அதைத்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். அந்த சொந்தம் எப்படி என்றால், அடுத்த அந்த வசனம் முடிகிறது, தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை குறித்து 3 கருத்துக்களை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ உன் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அப்படின்னா இட்ஸ் அ ஹோலி நேஷன். அந்த தேசம் முழுவதுமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். 2ஆவதாக அந்த பூமியில் உள்ள எல்லா பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி. தேவனுக்கு சொந்தம் என்று சொல்வதற்காக பூச்சக்கரத்தில் படைக்க எல்லா மனிதர்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள்தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா மனிதர்களிலும் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
அப்படி என்றால் உபாகமம் 7:6 இந்த இஸ்ரவேலை குறித்து 3 கருத்துக்களை வாசிக்கிறோம். ஒன்று, தேவன் தெரிந்து கொண்டவர்கள், தேவன் தனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டவர்கள். மூன்றாவதாக அது பரிசுத்த ஜனம். ஆகவே தான் யோவான் 1:11 வாசிக்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். ஆகவே இஸ்ரவேல் என்பது கர்த்தருடைய சொந்தம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அடுத்து ஒரு கருத்தை நான் கவனிக்கிறோம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுகிறார்கள். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். நீங்கள் இஸ்ரவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், இவர் என்னுடைய சொந்தம். இஸ்ரவேல் 12 கோத்திரங்களும் ஒன்றாக சொல்லி வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். அடுத்து உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் இன்னும் அடுத்த நிலையில் இந்த இஸ்ரவேலை பற்றி சுட்டி காட்டுகிறார். 26:19, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், முதல்ல பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நீ எனக்கு சொந்தமாக இருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டேன் என்று உபாகமம் 7:6 கர்த்தர் சொன்னார். ஆனால் இங்கே இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், ஸோ above all nations, எல்லா தேசங்களை விட மேலானதாக சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அப்படின்னா கர்த்தர் இந்த தேசத்தை, இந்த ஜனங்களை கர்த்தர் தமக்கு சொந்தம் என்று சொல்வது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்வது மாத்திரமல்ல, மூன்றாவது கவனிக்கிறோம் புகழ்ச்சியில், ரெண்டாவது கீர்த்தியில், மூன்றாவது மகிமையில். கீர்த்தி என்பது பேரை குறிக்கின்ற வார்த்தை. அப்படின்னு சொன்னால் கர்த்தர் இந்த ஜனத்தை அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம். உலகத்து முதல்ல சொன்னது போல உலகத்துடைய எல்லா மனிதர்களும் எல்லா ஜனமும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எல்லா ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கனத்திலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். ஆகவே தான் அது இயேசுவுக்கு சொந்தம். அடுத்து இன்னொன்னை சுட்டி காட்டுகிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற அந்த மேன்மைக்கு இது மிக அற்புதமான ஒரு உதாரணம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில், ஆதாமிலிருந்து எல்லா மனிதர்களும் தோன்றுகிறார்கள். இந்த ஆதாமின் புத்திரருக்கு கர்த்தர் பூமியிலே சுதந்திரங்களை கொடுக்கிறார். முழு உலகத்தில் அவர்கள் எங்கெங்கே இந்த ஜனக்கூட்டங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்க விரும்புகிறார். அப்படி விரும்பும்போது வேதம் சொல்கிறது, ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக, அவருடைய எண்ணிக்கைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். இஸ்ரவேலை மையமாக கொண்டு இஸ்ரவேலில் எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கையின்படித்தான் ஆதாமின் பிள்ளைகள், இஸ்ரவேல் இல்லாமல் மற்ற எல்லா மனிதர்களையும் கர்த்தர் ஆதாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேலை சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அது இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். இன்றைக்கி நாம் பார்க்குறோம், அநேக கண்டங்கள், அநேக நாடுகள், அநேக குட்டி குட்டி நாடுகள், தீவுகள் எவ்வளவோ பிரிக்கிறது. இது எல்லாமே கர்த்தர் பிரிக்கும் போது ஆதாமின் புத்திரரை ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் கர்த்தர் வைக்கிறார். அந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது அதை எத்தனை பிரிவுகளாக அதை பிரித்தார் என்றால், இஸ்ரவேல் புத்திரருடைய எண்ணிக்கைக்கு தக்கதாகத்தான் பிரித்தாராம். அப்படின்னா முழு உலகத்து மனிதர்களையும் கர்த்தர் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு நிலப்பகுதிகளில் வைக்கும்போது கர்த்தருக்கு மனதில் ஒரு எண்ணிக்கை இருந்தது. அந்த எண்ணிக்கை இஸ்ரவேல் புத்திரருடைய எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கணும். கர்த்தர் எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடுத்து விட்டு உபாகமம் 32:9 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஜனமே,
அப்படியான மற்ற எல்லா ஆதாமின் புத்திரர்களை கர்த்தர் பிரித்து அவர்களுக்கு தேசத்தின் நிலைகளை குறித்து கொடுத்து விட்டார். ஆனால் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. அப்படியானால் இது இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்துக்க அந்த மேன்மையை பாருங்களேன். அந்த 12 கோத்திரங்கள் அடங்கிய அந்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற மேன்மை, எல்லாருக்கும் பங்குகளை கொடுக்கிறார். எல்லா தேசங்களுக்கும், எல்லா மனித வர்க்கங்களுக்கும், மனித இனங்களுக்கும் கர்த்தர் தேசங்களை கொடுக்கிறார். இஸ்ரவேலுடைய எண்ணிக்கைக்கு தக்கதாக, எண்ணிக்கையின்படி தான் அவங்களை பிரித்திருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், ஆனால் தேவனுடைய ஜனமே அவருடைய பங்கு. அடுத்து சொல்லுகிறார், யாக்கோபு அவருடைய சுதந்திரம். அந்த அளவுக்கு தேவன் இஸ்ரவேலை நேசிப்பதினால்தான் யோவான் 1:9 சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். அப்படியா அந்த 12 கோத்திரமும் சுட்டி காட்டுவது யார் என்றால் அவர்கள் நிழல்தான். ஆனால் பொருள் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுவது. அடுத்து இன்னொன்னை சுட்டி காட்டுகிறேன். சங்கீதம் 147:19, சங்கீதம் 147:19 இந்த இஸ்ரவேல் மேல் கர்த்தர் வைத்திருந்த நம்பிக்கையை சுட்டி காட்டுகிறது. ஏன் இவ்வளவு மேன்மையாக தெரிந்து கொள்கிறார் என்றால் அவர்களுக்கு மேல் கர்த்தர் வைத்திருந்த நம்பிக்கை. சங்கீதம் 147:19, யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். கர்த்தர் தம்முடைய வசனங்கள், ரெண்டாவது கர்த்தர் தமது பிரமாணங்கள், தம்முடைய நியாயங்களை வேற எந்த மனித குலத்துக்கும் சொல்லலை, வேறு எந்த மனித இனத்துக்கும் சொல்லவில்லை. யாருக்கு கொடுக்கிறாராம்? அதை யாக்கோபுக்கு கொடுத்தார். அதாவது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை சுட்டி காட்டுகின்ற வார்த்தை. இந்த 12 கோத்திரங்களும் யாக்கோபுடைய பிள்ளைகள் தானே. ஆகவே கர்த்தர் அவருடைய வசனத்தை, அவருடைய நீதியை, அவருடைய நியாயங்களுடைய பிரமாணங்களை கொடுக்கும்போது யாரை நம்பி கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் இஸ்ரவேலுக்குத்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 147:20, அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, வேற எந்த ஜனங்களையும் கர்த்தர் நம்பவில்லை தன்னுடைய வேதத்தை கொடுப்பதற்கு. தன்னுடைய வேதத்தை கொடுத்து முழு மனித குலத்துக்கும் கொண்டு செல்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட கூட்டம். இதையே ரோமர் 3:2 ஆவியானவர் திரும்பி அற்புதமாக சுட்டி காட்டுகிறார். 1-2 வசனங்கள், ரோமர் 3:1-2. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த செய்தத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. தேவன் வேற எந்த ஒரு இனத்தையும், எந்த ஒரு மனித இனத்தையும் நம்பி தன்னுடைய வாக்கியங்களை, தன்னுடைய வசனங்களை, தன்னுடைய பிரமாணங்களை, தன்னுடைய நியாயங்களை கொடுக்கவில்லை. வேற எந்த ஜாதிக்கும் கொடுத்ததில்லை என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஸோ ட்ரஸ்ட் ஆஃப் காட் ஆன் இஸ்ராயல். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், இவங்க எனக்கு சொந்தம். ஏனென்றால் இவர்களை நம்பித்தான் அதை கொடுத்திருக்கிறார். கவனித்து பார்ப்போமானால் அநேக நூற்றாண்டுகள் மோசே எழுதின அந்த காலத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற காலத்துக்கு இருக்கிற 3500 ஆண்டுகளுக்கு மேலே. ஆனால் இத்தனை ஆண்டுகளை தாண்டியும் அந்த வசனம் மாறாமல், சிதைந்து போகாமல், ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறி போகாமல் அப்படியே தலைமுறைகளை தாண்டி வந்திருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் இஸ்ரவேலை நம்புகிறார். அவருடைய வசனத்தை கொடுப்பதற்கு, அவருடைய பிரமாணங்களை கொடுப்பதற்கு, அவருடைய நியாயங்களை கொடுப்பதற்கு, சொல்லப்போனால் அவருடைய வேதத்தை கொடுத்து முழு மனித குலத்துக்கும் கொடுப்பதற்கு கர்த்தர் நம்பினது இஸ்ரவேலைத்தான். ஆகவே அது இயேசுவுக்கு அது நிழலாக இருக்கிறது. அடுத்து ஒன்று சுட்டி காட்டுகிறேன், மிக அவசியமானது. இந்த இஸ்ரவேல் தேசம் இருக்குது, இன்றைக்கும் கூட அதே பிரச்சனை உலகம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதும் உற்று பார்ப்பது அந்த இஸ்ரவேல் தேசத்தை தான். இந்த தேசத்தை பற்றி இந்த ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருக்கு சொந்தமாக அவர்கள் புகழ்ச்சியிலே, மேன்மையிலே உயர்ந்தவர்களாக அவருடைய வேதத்தை கொடுத்து வைத்திருந்தாரே, அவர்களை ஒரு தேசத்தில் கொண்டு வைக்கிறார். அந்த தேசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 20:6 சொல்லுகிறது, நான் பார்த்து வைத்த தேசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த தேசத்தை கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 20:6 கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக வருகிறது. நான் அவர்களை
எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. இந்த தேசத்தை கர்த்தர் வானாடி வானங்களிலிருந்து இந்த தேசத்தை பார்த்திருக்கிறார். இந்த இடத்துல தான் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பரிசுத்த ஜனம், என்னுடைய சொந்த ஜனம், என்னுடைய பேரிலும் புகழ்ச்சியிலும் கனத்திலும் உயர்ந்த அந்த ஜனத்தை, என்னுடைய வேதத்தை பெற்ற அந்த ஜனத்தை வைப்பதற்கு கர்த்தர் அவர் பார்த்து வைத்த தேசம். அடுத்து சொல்கிறார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. அப்படியானால் இந்த தேசத்தை கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார். அடுத்து இன்னும் அதை கவனிக்கிறோம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னுடைய தேசம். ஸோ மை கண்ட்ரி. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்லுகிறார், தேசம் என்னுடையதாக இருக்கிறபடியினால் இந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, யாரும் அறுதியாய் அது முழுமையாக விற்க முடியாது. எத்தனை விற்றாலும் 50ஆம் வருஷத்தில், அந்த யூபிலி வருஷத்தில் அதை திரும்பி அந்த அந்த சொந்த யாருக்கு சொந்தமோ அவனுக்கு வந்துவிடும். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியினால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். அப்படியானால் கர்த்தர் அந்த தேசத்தை பார்த்து வைத்தார் என்றாவது அது என்னுடைய தேசம் என்று சொல்கிறார். அதை எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் மறுபடியும் அதை உறுதிப்படுத்தி கொடுப்பார். வேதத்தில் இன்னும் சில வசனங்களில் கவனிக்கிறோம். குறிப்பாக எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படி நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி. அப்படியே அந்த தேசத்தை கர்த்தர் அதை ஒரு பரிசுத்த தேசமாக பார்க்கிறார். அதை சர்வதேசத்தின் அலங்காரமாகவும் அதை பார்க்கிறார். எல்லாவற்றை விட அது என்னுடைய தேசம், அது எனக்கு சொந்தமான தேசம் என்று கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். சகரியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த தேசத்துக்கு பரிசுத்த தேசம் என்று வேதம் பெயரிடுகிறது. சகரியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். அப்படியான கர்த்தர் அந்த தெரிந்து கொண்ட ஜனம், அவர்களை வைப்பதற்கு அந்த தேசம். இன்னும் இதை விட மிக உயர்ந்த ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் இயேசு அந்த தேசத்தில் பிறந்தார். அந்த ஜனத்தில், அந்த 12 கோத்திரத்தில் ஒருவராக அவர் பிறந்தார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 4-5 வசனங்கள் கூட வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வேதம் ஆண்டவர் அந்த தேசத்தினுடைய மேன்மையை சுட்டி காட்டும்போது சொல்லுகிறார், அவர்கள் இஸ்ரவேலரே. ரோமர் 9:4, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனைகளும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. எல்லாமே அந்த இஸ்ரவேலுக்கு சொந்தம்தான், அந்த 12 கோத்திரங்களுக்கு சொந்தம்தான். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 9:5, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அப்படியானால் இந்த 12 கோத்திரங்கள் 12 அப்பங்களாக தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிறது என்றால் அது ஆண்டவர் இயேசுவுடைய நிழல். அந்த இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் கூர்ந்து கவனித்தால் அவை ஒவ்வொன்றும் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுவது. ஆகவே இந்த 12 அப்பங்கள் 12 இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் கையிலிருந்து அந்த மெல்லிய மாவை வாங்கி அதை 12 அப்பங்களாக செய்து அதை கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பரிசுத்த மேஜையின் மேல் வைக்கப்பட வேண்டும். ஓய்வு நாள் தோறும் அவர்கள் மாற்றப்பட வேண்டும், அவர்கள் 2 அடுக்காக வைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த அப்பத்தை நான் கவனித்து பார்த்தால் அது ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகின்ற நிழல். எனக்கு ஒரு சிலர் பாதிக்கிறார்கள்,
அந்த அப்பங்கள் அது இயேசுவை குறிக்காது, அது இஸ்ரவேலை தான் குறிக்கும். ஏன் இந்த இஸ்ரவேலை பற்றி இவ்வளவு நேரம் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்றால், இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுவது தான். இஸ்ரவேலுடைய ஒரு தவறான பக்கங்கள் இருக்குது, நான் அதை சொல்லலை. இஸ்ரவேலுடைய மேன்மையை சுட்டி காட்டுகிறேன். அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த கனம், தேவன் அவர்களை நம்பி தன்னுடைய வேதத்தை கொடுத்த விதம், தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த தேசம், இதெல்லாம் பார்க்கும்போது இவைகள் ஆண்டவர், அதான் 12 கோத்திரங்களும் அந்த ஒரு அப்பமாகிய, இந்த 12 சமூக தப்பங்களும் அந்த ஒரு அப்பமாகிய ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகின்ற அந்த நிழல் தான். ஆகவே இது 12 அப்பங்கள் ஆண்டவர் இயேசுவனுடைய நிழல். இன்னும் சொல்ல போனால் அந்த 12 அப்பங்கள் இங்கே வைக்கப்படுகிறது. இது இஸ்ரவேலில் உள்ள பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்துக்கு சொந்தமாக போகிறவைகள். ஓய்வு நாள் தோறும் அந்த 12 அப்பங்கள் 2 அடுக்காக வைக்கப்படுகிறது. மறு ஓய்வு நாளிலே புதிதான அப்பங்கள் வரும்போது அந்த பழைய 12 அப்பங்களும் அங்கிருந்து எடுக்கப்படுகிறது. எடுத்து அவைகள் பரிசுத்த சந்நிதியிலே, தேவ சமூகத்திலேயே அவர்கள் ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் மாத்திரமே சாப்பிட வேண்டும். ஆகவே இது பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தை கர்த்தர் போஷிக்கின்ற விதம். இன்னும் சொல்லப்போனால் அந்த 12 அப்பங்களும் ஆண்டவர் இயேசு பிரதான ஆசாரியனாக இருந்து அவருடைய குடும்பமாகிய சபை, அவருடைய பிள்ளைகளாகிய அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்களுக்கு கொடுக்க போகின்ற அந்த அப்பத்தைத்தான் இந்த 12 அப்பங்களும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆகவே முதலாவது அந்த 12 அப்பங்கள் தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிறது. 7 நாள் அது அங்கே காத்து தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிறது. சொல்லப்போனால் 12 அப்பங்கள் முதல்ல இட் இஸ் ஃபார் காட், முதல்ல இது தேவனுக்கு, அடுத்தது தேவ ஊழியனுக்கு கொடுக்கப்படுகிறது, தேவ ஊழியனு குடும்பத்துக்கு அது கொடுக்கப்படுகிறது. ஆகவே இதில் 3 கருத்துக்களை கவனிக்கிறோம். ஒன்று, முதலாவது குறிப்பாக பிரதான ஆசாரியனோடு இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட 3 கருத்துக்கள். 12 கோத்திரங்களும் தேவ சமூகத்தில் பிரதான ஆசாரியன் அவருடைய குடும்பத்தார் மூலமாக தேவ சமூகத்தில் காட்டப்படுகின்ற அந்த அனுபவம். முதலாவது தான் இந்த சமூக தப்பம். இந்த சமூக தப்பத்தை நாம் கவனித்தோம். இஸ்ரவேல் புத்திரர் கொடுக்குறாங்க. ஆனால் அது யாருக்கு சொந்தம் என்றால், லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில், லேவியராகமம் 24:6-7 வசனங்கள், அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து, ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போட கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபக குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாக இருக்கும். அந்த அப்பங்கள் வைக்கப்படுகிறது 12 அப்பங்கள். ஆக்சுவலாக இவைகள் தகன பலி என்றால் எரிக்கப்படுகின்ற ஒரு பலி. தெய்வ சமூகத்தில் அக்னியினால் சுட்டரிக்கப்படுகின்ற அந்த அனுபவம் தான் அந்த தகன பலி என்றால். ஆனால் இந்த 12 அப்பங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது தேவ சமூகத்தில் வைக்கப்படுகின்றது, செட் பண்ணப்படுது. 7 நாட்கள் அவைகள் அங்கேயே இருக்கிறது. ஆனால் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அப்படியான சமூக தப்ப முதல்ல தேவனுக்கு, அப்புறம் தேவனுடைய ஊழியன் அவனுடைய குடும்பத்துக்கு. இது இன்னொரு விதத்தில் பார்த்தால் ஆண்டவர் இயேசு மனித குலத்துக்கு அவர் போஷிக்கின்றவர், அவர் உணவளிக்கின்றவர். நம்ம இதை பின்னாடி கவனிப்போம். ஆனால் முதலாவது இந்த பிரதான ஆசாரியன் அவனுடைய குடும்பத்தில் ஆசாரியர்கள் மூலமாக இந்த 12 அப்பங்கள் தேவசமூகத்தில் வைக்கப்படுகிறது என்றால், இது தேவன் தன்னுடைய தேவனுக்கு, இரண்டாவது தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. 12 அப்பங்களாக அவைகளை சுட வேண்டும். அடுத்து போட்டிருக்குது அந்த அப்பத்தினுடைய அளவு, அப்பம் செய்ய வேண்டிய மாவினுடைய நிறை. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே
2 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் சொன்னேன், இந்த 12 அப்பங்கள் முதல்ல தேவனுக்கு, அப்புறம் தேவனுக்கு ஊழியம் செய்கிற குடும்பத்துக்கு. இதை கொடுக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், அது மெல்லிய மாவினால் செய்யப்பட வேண்டும். அடுத்து அந்த அப்பத்தினுடைய நிறை போட்டிருக்குது. வாசிக்கிறோம், ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 2 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். இது தமிழில். ஆங்கிலத்தில் பார்த்தா 2/10 டீல்ஸ் என்று வாசிக்கிறோம். அது மரக்கால் 2 பங்கு மாவினால் செய்யப்படும் போட்டிருக்குத, மரக்காலில் 2 அப்படி சொல்கிறாங்க தமிழில். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் 2/10 என்றால் 10 அந்த டீல் என்பதற்கு போட்டு ஆங்கிலத்தில் டீல் என்ற வார்த்தையை எபிரேய மொழியில் பார்த்தா அதுக்கு பயன்படுத்த வார்த்தை இஷாரோன். இஷாரோன் என்றால் தசம பாகம் என்ற அர்த்தம். இஷாரோன் என்ற வார்த்தைக்கு 10 என்ற அர்த்தம். சொல்ல போனால் தசம பாகம். நமக்கு தெரியும், இந்த தசபாகம் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்கே வாசிக்கிறோம், நீ உன்னுடைய எல்லா விளைச்சல்களிலும் தசமபாகத்தை 10 தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படியானால் கர்த்தருக்கு கொடுக்கின்ற காணிக்கை குறித்து வேணும் சொல்கிறது 1/10 10 மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த மன்னாவை எடுக்க சொன்னது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ 1 ஓமர் அளவு எடுக்கணும். ஒரு மனிதனுடைய உணவு எவ்வளவுன்னு சொன்னால் 1 ஓமர். அந்த ஓமர் என்றால் அது எவ்வளவு அளவுன்னு சொன்னால் யாத்திராகமம் 16:36 எப்பால 10 என்று வேதம் சொல்லுகிறது. எப்பா என்பது ஒரு அளவு. அந்த அளவில் 10 தான் ஓமர். எண்ணெய் வீத்த மொழியாக்கத்தை பார்த்தா இது லேவியராகமம் 24:5 NIV அந்த மொழியாக்கத்தில், ஆங்கில மொழியாக்கத்தை பார்த்தா அவர்கள் அந்த 2/10 டீல் என்ற இடத்துல எப்பால 2 பங்குன்னு போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் அதிலே எப்பால 2 பங்கு. அப்படியானால் என்னென்னா இதில் விசேஷம் என்னென்னா, எபிரேய மொழியில் அளவு சொல்லப்படவில்லை. எபிரேய மொழி பைபிளில் 2/10 அவ்வளோதான் இருக்கும். இந்த டீல் என்ற ஆங்கில வார்த்தையோ, தமிழில் சொல்லப்பட்ட மரக்கால் என்ற வார்த்தையோ, அல்லது NIVயில் சொல்லப்பட்ட எப்பா என்ற அந்த அளவோ இல்லை. 2/10 2 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். எந்த அளவு? மரக்காலா அல்லது எப்பாவா அல்லது ஆங்கில டீலா? ஆனால் எபிரேய மொழியில் அந்த அளவு சொல்லப்படவில்லை. நீ மெல்லிய மாவை எடுத்து அவைகளை அப்பங்களாக சுடுவாயாக. அது ஒவ்வொரு அப்பமும் 2 பங்கு இருக்க வேண்டும். அப்படின்னா இதில் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை படி கொடுக்கிற கனத்தை இந்த 12 சமூக தப்பங்களும் சுட்டி காட்டுகிறது. தேவன் தனது ஊழியக்காரனுக்கு 2 மடங்காக கொடுக்கிறார். மனிதனுக்கு உணவு 10 சொன்னேன், எப்பாவாக இருந்தால் 10 யாத்திராகமம் 16:16. அதுவே கர்த்தருக்கு கொடுக்கின்ற காணிக்கை என்றாலும் மல்கியா 3:10 ஆனால் கர்த்தர் தன் ஊழியக்காரனுக்கு தமிழ் இருப்பது போல அல்லது ஆங்கிலத்தில் இருப்பது போல எப்பா மரக்கால் இதெல்லாம் சொன்னால் அது 2 மடங்கு. மனிதனுடைய அவனுடைய போஷிப்புக்கு எவ்வளவு தேவையோ அதே போல ரெட்டிப்பான மடங்கு கர்த்தர் ஊழியக்காரனுக்கு கொடுக்க சொல்லுகிறார். கர்த்தர் தன்னுடைய காணிக்கையே 10 தான் சொல்லி இருக்கிறார். ஆனால் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு 2 மடங்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நான் முதலில் சொன்னது போல எபிரேய மொழியில் வாசிப்பது போல அந்த அளவு சொல்லப்படாமல் 2 என்று சொல்லியிருக்குமானால் எந்த 2 அளவு சொல்ல அப்படின்னா தேவன் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அளவில்லாமல் கொடுக்கிறவர். அதையும் சுட்டி காட்டுகிறது இந்த சமூகத்து அப்பங்கள். இது மேன்மையான ஒன்று. கர்த்தர் தன் ஊழியக்காரனை கனப்படுத்துகிறவர். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சுட்டி காட்டுகிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமாக எண்ண வேண்டும். பரிசுத்த பவுலை கொண்டு ஆவியானவர் இந்த திருவசனத்தில் சபைக்கு போதிக்கிறவர்களை, திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமாக எண்ண வேண்டும். கர்த்தர் அதை எண்ணுகிறார். இந்த சமூகத்தப்ப நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒன்று, கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு கொடுக்கின்ற இரட்டிப்பான அந்த கனத்துக்கு வேறு சுட்டி காட்டுகிறது. இதில் இந்த காணிக்கை என்றால் உடனே ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும். எப்போ பாரு பணத்தை பற்றி காணிக்கை பற்றி பேசுகிறாங்களே, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்காரனோ ஒரு ஊழியமோ விசுவாசிகள் கொடுக்குற காணிக்கை நம்பி இல்லை, பரலோகத்தின் தேவனை நம்பி இருக்கிறது. அழைத்தவர் அவர்தான், நிறுத்தி வைத்திருக்கிற அவர்தான், போஷிக்கிறவர் அவர்தான், அவர்களுடைய தரிசனங்களை கொடுத்து தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கிருபையை கொடுப்பவும் அவர்தான். ஆகவே மலைகள் விலகட்டுமே, பர்வதங்கள் நிலைபெறட்டுமே, ஆனால் கர்த்தருடைய கிருபை விலகாது. ஆனால் இந்த சமூக தப்பங்கள் 12 அப்பங்கள் சுட்டி காட்டுவதுன்னா அவர்களின் அளவு அது 10ல் 2. கர்த்தருக்கே 10ல் 1 தான். கர்த்தர் கொடுக்கின்ற அந்த மன்னாவும் 10ல் 1 தான். ஆனால் திருவசனத்தில் சபையை போஷித்து நடத்துகிற தேவ மனுஷர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவானாக எண்ண வேண்டும் என்று புதிய ஏற்பாடு 1 தீமோத்தேயு 5:17 சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த சமூக தப்பங்கள் முதலாவது நமக்கு சுட்டி காட்டுவது, God is the portion of his servants. தேவன் அவருடைய ஊழியக்காரர்களுடைய பங்கு கர்த்தர் தான். அதைத்தான் இந்த சமூக தப்பங்கள் இயேசு என்ற அந்த ஒரு அப்பம் வழியாக சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஜனங்களுக்கும் சுட்டி காட்டுவது, தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவானாய் எண்ணுகிறார். கர்த்தர் தான் சொல்லுகிறார், 10ல் 2 மடங்கு நீ மாவை எடுத்து அந்த அப்பங்களை செய்ய வேண்டும் என்று. ஆகவே முதலாவதாக இந்த 12 கோத்திரங்களும் தேவ சமூகத்தில் அப்பங்களாக காட்டப்படுகிறது. அது ஆண்டவர் இயேசுவாகிய அந்த ஒரிஜினல் மெய்யான அப்பம், ரியல் பிரெட். இவைகளெல்லாம் ஷேடோஸ், இவைகளால் நிழலான அப்பங்கள், பொருளான அப்பம் ஆண்டவர் இயேசு தான். ஆகவே பிரதான ஆசாரியனை கொண்டு, அவனுடைய குடும்பத்தின் ஆசாரியர்களை கொண்டு அந்த சமூக தப்பத்து மேஜையின் மேலே சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கும்போது அவைகள் நிழல் தான். ஆனால் பொருள் ஆண்டவராக இயேசு தன்னுடைய ஊழியர்களை கனப்படுத்துகின்ற விதத்துக்கு அது ஒரு நிழல், பொருள் ஆண்டவர் இயேசு. இரண்டாவதாக இந்த 12 கோத்திரங்களும் கர்த்தர் சமூகத்தில் நினைவுபடுத்தப்படுகின்ற அல்லது காட்டப்படுகின்ற இரண்டாவது இடம் யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 9 வாசிக்க வேண்டும். ஆனால் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 28:12. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேல் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். பிரதான ஆசாரியனுக்கு கர்த்தர் அலங்காரமான வஸ்திரங்களை செய்ய சொல்லுகிறார். அலங்காரமான வஸ்திரங்களை கர்த்தர் வடிவமைக்கிறார். அந்த வடிவமைக்க சொல்லும்போது வேதம் என்று சொல்லுகிறது, அவர்கள் அந்த ஆசாரனுடைய ஆடையில் சொல்லப்படுகின்ற 2 கற்கள், கோமேதக கற்கள் என்று தமிழில் வாசிக்கிறோம். ஆசாரியனுக்கு அந்த அலங்கார வஸ்திரங்கள் எல்லாம் செய்ய சொல்லுகிறார். அந்த ஆசாரிய தோள்கள் மேல் 2 கோமேதக கற்கள். யாத்திராகமம் 28:9 வாசிக்கிறேன். பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. எழுத சொல்லவில்லை, கர்த்தரை வெட்ட சொல்லுகிறார். அது என்கரேஜ் பண்ண சொல்கிறாங்க, அழிந்து விடக்கூடாது. கர்த்தர் அந்த 12 கோத்திரங்களை அவருடைய அந்த 2 கோமேதக கற்களிலும் கர்த்தர் வெட்ட சொல்லுகிறார். எப்படி வெட்டணும்னு சொன்னால், அவர்கள் பிறந்த வரிசையின்படியே
ரூபனிலிருந்து பென்யமீன் வரைக்கும் அந்த வரிசையின்படித்தான் ஒவ்வொரு பேரும் அங்கே வரிசையாக எழுதப்பட வேண்டும், அது வெட்டப்பட வேண்டும். சொல்கிறார், இரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளையில் படிப்பாயாக. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்கள் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியாக கற்களாக வைக்க கடவாய். 12 கோத்திரங்களும் அப்பங்களாக சமூகத்தப்பமாக தேவ சமூகத்தில் பிரதான ஆசாரியன் குடும்பத்தினரால் கொண்டு செல்லப்படுகிறது. 2வது கர்த்தர் சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த பிரதான ஆசாரிய தோள்களிலே அந்த 12 கோத்திரங்களும் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறது. இது நாம் கவனிக்கிற ஒன்று. ஆசாரியன் கர்த்தர் சமூகத்துக்கு போகும்போது அவன் தேவ சமூகத்தில் இந்த 12 கோத்திரங்களையும் நினைவு கூற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பிரதான ஆசாரியன் குடும்பம் ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நோக்கம் என்னவென்றால் 12 கோத்திரங்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். நமக்கு தெரியும், ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ஆகவே லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம், இல்லை கர்த்தர் தெரிந்து கொண்ட யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம், இல்லை என்றால் கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த யூதா கோத்திர அந்த யோசேப்பின் பிள்ளைகளாகிய அந்த எப்ராயிம் மனாசே இப்படி இல்லை. 12 கோத்திரங்களுக்கும் ஊழியம் செய்யும்படித்தான் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே அவனுடைய தோள்களில் அந்த 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் அவர்கள் பிறந்த வரிசையின்படியே 6 6ஆக அவைகள் முத்திரை வெட்டாக வெட்டப்பட வேண்டும். எனக்கு தேவ சமூகத்தில் நினைவு கூறுவதற்காக. இன்னும் சொல்ல போனால் பிரதான ஆசாரியன் என்பவன் தேவ சமூகத்தில் கர்த்தரை சுமந்து செல்லுகின்றவன், தோள்களிலே அவன் சுமந்து செல்லுகின்றவன் என்ற அர்த்தம்தான் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களும் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படுவது. 3வது யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இந்த 12 கோத்திரங்களும் தேவ சமூகத்தில் பிரதான ஆசாரியனால் கொண்டு போகப்படுவது பிரதான ஆசாரியனுடைய மார்படக்கம். அந்த மார்படக்கத்தில் வேதம் சொல்கிறது 4 வரிசையாக ஒவ்வொரு வரிசையிலும் 3 கற்கள், அப்படி 4 வரிசையாக ஆசாரியனுடைய மார்படக்கத்திலே அவைகள் படிக்கப்பட வேண்டும். மார்பை வைத்து அந்த ஒவ்வொரு கல்லின் மேலும் ஒவ்வொரு கோத்திர பெயர்கள் வெட்டப்பட வேண்டும். ஒன்று சமூகத்தப்பமாக 12 கோத்திரங்களும் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறது. 2வது கோமேதக கற்கள், 2 கோமேதக கற்களில் 6 இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நாமங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு போகப்படுகிறது. 3வது 28ஆம் அதிகாரம் 21 கவனிக்கிறோம். ஆசாரியனுடைய மார்படக்கம், அந்த மார்படக்கத்தில் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவர்களுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டியிருக்க வேண்டும். அப்படியானால் 3வது இந்த 12 கோத்திரங்களும் கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போகப்படுவது இரத்தின கற்கள், டைமண்ட்ஸ், இரத்தின கற்களில் கொண்டு போகப்படுகிறது. சொல்லப்போனால் 12 கோத்திரங்களும் தேவ சமூகத்தில் ஆசாரியனுடைய நினைவிலே, அவனுடைய எண்ணத்திலே, அவனுடைய இதயத்தின் மேலே அவர்கள் படிக்கப்பட வேண்டும். இந்த படிக்கப்படுவது ஒரு கருத்தை சுட்டி காட்டுகிறேன். யாத்திராகமம் 28:29, யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆரோன் பரிசுத்த தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய விதி மார்படக்கத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் ஞாபக குறியாக எப்போதும் தரித்திருக்க வேண்டும். இட்ஸ் அ ரிமெம்பரன்ஸ். இந்த 12 கோத்திரங்களும் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படுவதற்காக மார்படக்கத்தில் 12 கற்கள் பதிக்கப்பட்டு அவைகளில் ஒவ்வொரு கோத்திரத்தின் பேரும் வெட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பிரதான ஆசாரியனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உத்தரவாதம். 2 கோமேதக கற்கள், அது ஆசாரியனுடைய நினைவு, பிரதான ஆசாரியன் நினைவு கூறுதல். இங்கே வாசிக்கிறோம் அவனுடைய உத்தரவாதம்.
12 கோத்திரங்களை தன் மார்பிலை சுமந்து கொண்டு போய் தேவ சமூகத்தில் நிற்குவதை குட்டித்து காட்டுகிறது. ஆகவே இந்த சமூக தப்பங்கள் 12 இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய நினைவு கூறுதல். 12 கோத்திரங்களும் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறது. அதை இன்னொரு விதத்தில் தான் அவன் தோள்களின் மேல் 12 நாமங்கள், அவருடைய மார்பின் மேல் அந்த 12 நாமங்கள் 3 விதத்தில் இந்த இஸ்ரவேல் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறது. முதல்ல நான் கவனித்தது போல வேற எந்த இனத்துக்கும் கர்த்தர் இவ்வளவு பெரிய மகிமையை கொடுத்ததில்லை. ஆகவே இந்த சமூக தப்பங்கள் அல்லது இந்த கோமேதக கற்கள் அல்லது இந்த மார்பில் படிக்கப்பட்ட அந்த இரத்தின கற்கள் இந்த 12 கோத்திரங்களை தேவ சமூகத்தில் சுமந்து செல்லுவதை, தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பதிலே, தேவ சமூகத்தில் அந்த உத்தரவாதத்தை எடுப்பதை சுட்டி காட்டுகிறது. இது பிரதான ஆசாரியன் அவன் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது. நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு பிரதான ஆசாரியன் என்று அழைக்கப்படுகிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்துவ இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு பிரதான ஆசாரியன் என்று மிக தெளிவாக அழைக்கப்படுகிறார். பழைய பாட்டில் இந்த சமூக தப்பம் அது பிரதான ஆசாரியனுடைய குடும்பம், ஆசாரியனுடைய ஊழியத்தினுடைய அடையாளம் என்று கவனித்தோம். ஆனால் புதிய பாட்டில் ஆண்டவர் இயேசு பிரதான ஆசாரியன் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் நிருபத்தில் திரும்பவும் நாம் அதை பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். ஆரோன் பிரதான ஆசாரியன்தான், ஆனால் ஆண்டவர் இயேசு மகா பிரதான ஆசாரியர், கிரேட் ஹை பிரீஸ்ட். சாதாரண பிரதான ஆசாரியன் இல்லை, மகா பிரதான ஆசாரியன். அடுத்து மறுபடியும் வேறு சொல்கிறது 15ஆம் வசனம், எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் சமூக தப்பங்கள் பிரதான ஆசாரியன் குடும்பத்தினுடைய அந்த ஊழியத்தின் நினைவு கூறுதல், அது நிழல். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு பொருளாக பிரதான ஆசாரியனாக நமக்கு வந்திருக்கிறார். அது எபிரேயர் 3:1 கவனிக்கிறோம், கவனித்து பாருங்கள் என்றிருக்கும். பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். காட்டா நோயோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. காட்டா நோயோ என்றால் கற்றுக்கொள்ளுகின்ற விதத்தில் கவனித்து பார் என்ற அர்த்தம். ஆண்டவர் இயேசுவாகிய அந்த பிரதான ஆசாரியனை நாம் கவனித்து பார்த்தால், முதல்ல கவனித்தோம் ஆண்டவர் இயேசு அந்த அப்பம் என்று கவனித்தோமே. 12 அப்பங்களும் பிரதான ஆசாரிய ஊழியத்தினுடைய முக்கியமானது. ஆண்டவர் இயேசு பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனுக்கு நாம் கவனித்தோம் அந்த 12 அப்பங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அந்த பிரதான ஆசாரியன் அவனுடைய குடும்பத்துக்கு என்று கவனித்தோம். பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அதுதான் கர்த்தருடைய விருப்பம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரின் ஊழியக்காரரே, எகிப்திலிருந்து வரவழைத்த எல்லாரும் என்னுடைய ஊழியக்காரரே என்று வேறும் சொல்லும். கர்த்தருடைய விருப்பம் 12 கோத்திரமும் அவருடைய ஊழியக்காரனாக இருக்கணும். ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அந்த லேவி தெரிந்து கொண்ட விதம், அவனை கர்த்தர் பிரதான ஆசாரிய கோத்திரமாக தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் இயேசு பிரதான ஆசாரியன் ஆனதுனால நாமும் கூட அவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய குடும்பத்தார் போல ஆண்டவர் இயேசுவின் குடும்பத்தார், நம்முடைய வீட்டார் என்று தானே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் அவருடைய வீட்டார், ஆண்டவர் இயேசுடைய குடும்பத்தார் நாம். ஆகவே அந்த சமூக தப்பம் சுட்டி காட்டுகின்ற ஒன்று, ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு விசுவாசியையும் 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று
தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தில் ஒரு குடும்பம், ஆரோனின் குடும்பம் தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியன் இருக்கிறதுனால மீட்கப்பட்ட தேவனின் சொந்த தேவனாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் அவர்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆகவே இந்த அப்பம் கற்றுக் கொடுக்கிற முதலாவது பாடம், கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாக, சொல்லப்போனால் ராஜரீகமான ஆசாரியர்களாக வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம். தேவ சமூகத்தில் தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிறார்கள். அப்போது அந்த பாடுகிறவர்கள் சொல்லுகிறார்கள் 10ஆம் வசனம், வெளிப்பாடு 5:10, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். இந்த வசனம் சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய விளக்கம். சகரியா 6:13, அவரே ஆலயத்தை கட்டுவார், அவரே தமது சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் வீற்றிருப்பார், அவர் ஆளுகை செய்வார், அவருடைய ஆளுகை நிச்சயமானது. ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த 12 அப்பங்களின் நிழல் பொருள் என்றால், முதலாவதாக கர்த்தர் சபையை போஷிக்கின்ற விதம். இன்னும் சொல்ல போனால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும், என்ன சொல்லுகிறத, சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது தானே வேதம் சொல்லுகிறது. சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் என்றால் நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். சிங்கம் பொதுவாக ஆண் சிங்கம் வேட்டையாடுவதில்லை, பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடும். ஆண் சிங்கங்கள் தலைவர், அது 20 மணி நேரத்துக்கு மேலே தூங்கும். ஒரு நாளில் 20 மணி நேரத்துக்கு மேலே தூங்கக்கூடியது சிங்கம். அந்த சிங்கக்குட்டிகளுக்கே தாழ்ச்சி வராதென்றால் யூதா கோத்திரத்து சிங்கம் அவருடைய பிள்ளையாகிய அவருடைய குடும்பத்தாராகிய சபைக்கு ஒரு நாளும் குறைவு கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. ஆகவே முதலாவதாக இந்த 12 அப்பங்களும் சுட்டி தேவசத்தில் நினைவு கூறப்படுகின்ற அந்த 12 அப்பங்களும் கர்த்தர் தன் ஜனத்தை போஷிக்கின்ற அந்த விதத்தை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக இன்னும் சொல்ல போனால் ஒரு வசனத்தை பழைய பாட்டு சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம், ஏசாயா 65ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்கள் வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். தேவன் தன் ஊழியக்காரனுக்கு கொடுக்கின்ற அந்த மகிமையை கர்த்தருக்கு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் நான் முதல்ல சொன்னது போல ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பம் ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும், ஏனென்றால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் தான், ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே ஒன்று தேவன் போஷிக்கின்ற விதம், அது ஆண்டவர் இயேசு பிரதான ஆசாரியனாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு மேன்மை. இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியன் தோள்களில் இருக்கிற 2 கோமேதக கற்கள், அது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சுமக்கின்ற விதம். கர்த்தர் எப்படி தன் பிள்ளைகளை சுமக்கிறார் என்பதை வேதம் மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் பெயர்களைத்தான் கோமேதக கற்களில் வெட்டி தோள்களை வச்சிருப்பார். எழுத்தின்படியே லட்சக்கணக்கான மக்களை சுமப்பதில்லை. ஏசாயா 63ஆம் அதிகாரம், ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கர்த்தர் பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். எழுத்தின்படியே அந்த 12 இஸ்ரவேல் கோத்திரத்தை அவருடைய நெருக்கங்களில் கர்த்தர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார்.
அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களை தூக்கி சுமக்கின்ற அந்த அனுபவத்தை பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரதான ஆசாரியன் செய்ய முடியாது. பெயர்களை வெட்டி வைக்கலாமே தவிர நபர்களை தூக்கிட்டு போக முடியாது. லட்சக்கணக்கான மக்களை ஒரு பிரதான ஆசாரியன் எப்படி தூக்கிட்டு போக முடியும்? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை சுமந்தேன். அது பழைய ஏற்பாட்டில் அது நிழல். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு நமக்கு அதை பொருளாக மாற்றி காட்டுகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பன் காணாமல் போன ஆட்டை தேடி திரியானோ என்று வேறும் சொல்லுகிறதே. லூக்கா 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆண்டவர் இயேசு தன் தோள்களிலே சுமப்பதை நாம் பார்க்கிறோம். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, நல்ல மேய்ப்பன், ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் நல்ல ஆடுகளை அல்ல, காணாமல் போன ஆடுகளை, காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து அதை தூக்கி தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு நடந்து வருவாராம். அந்த காணாமல் போன ஆட்டுக்குத்தான் அவர் நல்ல மேய்ப்பன். கீழே நடந்து போகிற அது 99 ஆடுகளும் நல்ல ஆடு, ஆகையினால அவர் அவனுக்கு மேய்ப்பன். ஆனால் காணாமல் போன ஓடிப்போன அந்த கெட்ட ஆட்டுக்கு இவன் நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பன் தோள்களில் சுமந்து கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு நிழலை நான் சுட்டி காட்டுகிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தர் பின்னாடி இஸ்ரவேல் மக்களை சுமந்தார். அவர் எழுத்தின்படியே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு அந்த சுமக்கின்ற விதத்துக்கு ஒரு நிழல் இது. உபாகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கழுகு தன் கூட்டை கலைத்து. கழுகு தன் கூட்டை கலைத்து என்றால் முதலாவது கர்த்தர் செய்வது ஃப்ரீடம் ஃப்ரம் த நெஸ்ட். அது ஒரு கூண்டுக்குள்ளே இருக்குது. தாய்ப்பறவை கட்டின ஒரு கூடு அந்த கூட்டுக்குள்ளே இருக்குது. தாய்ப்பறவை கொடுக்குற உணவை அது உண்டு, அது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் தாய்ப்பறவை கூட்டை கலைக்கிறது. கலைக்கும்போது முதலாவது கிடைப்பது என்றால் ஃப்ரீடம், ஒரு விடுதலை. இதுவரைக்கும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்தவர்கள் இது கலைக்கப்படும் போது அது ஃப்ரீடம் ஃப்ரம் த நெஸ்ட். இன்னும் சொல்ல போனால் அது மெச்சூரிட்டி. இதுவரைக்கும் அது உடைக்கப்படாத, அந்த கூடு உடைக்கப்படாத வரைக்கும் அதுக்கு ஒரு முடிச்சு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே கர்த்தர் அதை சுமப்பதற்கு முன்பாக கர்த்தர் உடைக்கிறார். ரெண்டாவதாக அது கூட்டை கலைத்து வேணும் சொல்வது குஞ்சுகளின் மேல் அசைவாடி, குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறாரே, அது ரெண்டாவது செய்கின்ற ஒரு மகிமையான ஃப்ரீடம் இன் த ஏர். இப்போது அந்த கூடு உடைக்கப்பட்ட போது குஞ்சு காற்றிலே விழுகிறது. அது காற்றிலே அடிபட்டு வரும்போது இப்போது அதற்கு காற்றிலே ஒரு விடுதலை, ஃப்ரீடம் இன் த ஏர். அதாவது கர்த்தர் தாய்ப்பறவையை போல அதை உருவாக்குகிறார். ஒன்று உடைத்தல், ரெண்டாவது இப்போ உருவாக்குதல், இன்னும் சொல்ல போனால் மேக்கிங். முதல்ல மெச்சூரிட்டி, ரெண்டாவது மேக்கிங், மூன்றாவது அதை தன் தோள்களில் சுமந்து. உபாகம் 32:11 வாசிக்கிறோம், அவைகளை தன் சிட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து. கர்த்தர் செய்கின்ற 3 விதம் சுமப்பதற்கு முன்பாக முதலாவது ஒரு முதிர்ச்சிக்குள் கர்த்தர் நடத்துகிறார். கூட்டை உடைத்து கூட்டிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ரெண்டாவது ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இருந்தது, இப்போ அகண்ட வெளியாகிய அந்த காற்றிலே அது தவறி விழுவது போல் விழுந்தாலும் அதற்கு ஏற்படு ஒரு விடுதலை தான், ஃப்ரீடம் இன் த ஏர் என்ற காட் இஸ் மேக்கிங். கர்த்தர் அதை உருவாக்குகிறார். மூன்றாவதாக கர்த்தர் அதை மேக்னிஃபை பண்ணுறார். என்ன நோக்கத்தோடு உடைத்து உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை அந்த குஞ்சினுடைய தாய்ப்பறவை போல மாறி அதை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அதுதான் கர்த்தருடைய சுமந்து கொண்டு போகின்ற அனுபவம், ஃப்ரீடம் இன் ஃபுல்ஃபில்லிங் பர்பஸ். தேவன் என்ன நோக்கத்தோடு ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தெரிந்து கொள்கிறாரோ அவனை முதல்ல அவர் மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சிக்குள், கூட்டை உடைச்சாதான் அது நடக்கும்.
அடுத்தது கர்த்தரை உருவாக்க வேண்டுமானால் ஃப்ரீடம் இன் த ஏர், காற்றிலே அது பறக்க வேண்டும். மூன்றாவதாக டு மேக்னிஃபை, கர்த்தரை கனப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். என்ன நோக்கத்தோடு இந்த குஞ்சை அவர் உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. இதுதான் தேவன் அந்த உபாகம் 32:11 இஸ்ரவேலுக்கு செய்ததை நிழல். ஆனால் புதிய பாட்டில் ஏசு சொல்லுகிறார், அந்த காணாமல் ஆட்டை தூக்கி தன் தோல் மேலே போட்டார. இது என்ன ஆடு? உடைக்கப்பட்ட ஆடு. இது ஓடிப்போன ஆடு. கர்த்தர் அதை உருவாக்குகின்றார். உருவாக்கி தன் தோல் மேலே போட்டு அது தன் அன்பை வெளிப்படுத்துகின்றார். நாளைக்கு அது ஒரு முடிந்த ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆடாக அது மாறும். ஒரு சிறந்த ஒரு தேவ பிள்ளையாக அது மாறுவதற்கு ரெண்டாவது செய்கின்ற அனுபவம் அந்த கோமேதக கற்கள், 12 கோத்திரங்கள். மூன்றாவதாக அந்த மார்படக்கத்தில் இருக்கிற 12 ரத்தின கற்கள். இது தேவன் தன்னுடைய ஊழியர்களை நினைவு கூறுகின்ற விதம். கர்த்தர் தன்னுடைய ஊழியர்களை, பழைய பாட்டில் ஊழியர்கள், புதிய பாட்டில் சபை, நினைவு கூறுகின்ற விதம். ஆதியாகமத்தில் 3 நினைவு கூறுதலை பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் 3 நினைவு கூறுதல். ஒன்று, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நோவாவை, அவன் குடும்பத்தை, அவனோடு இருந்த எல்லா ஜீவன்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தாராம். ஏனென்றால் ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடைக்கப்பட்டவர்களாக, முழு உலகமும் தண்ணீரில் அழியும் போது இவர்கள் தண்ணீரினாலே காப்பாற்றப்பட்டார்கள் அந்த பேழையினால். ஆனால் அவர்கள் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னதான் தங்கத்தில் கூடு செய்தாலும் அதுக்குள்ள ஒரு கிளி இருந்தால் அதுக்கு விடுதலை இல்லையே. தங்கக்கூடு தான். கர்த்தர் சொல்லி சொன்ன பெரிய பேழை தான். உள்ள நோவா, அவருடைய குடும்பம், உலகத்துடைய எல்லா ஜீவன்களும் அங்கே இருக்கிறது. அவங்களுக்கு விடுதலை வேண்டும். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நோவா அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் நினைவு கூர்ந்தார். இரண்டாவதாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதியாகமம் 19:29 கர்த்தர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தை, அவன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார் சோதோமிலிருந்து. அப்படியானால் இந்த தேவன் நினைவு கூறுகின்ற தேவன். பழைய பாட்டில் ஒன்று, நோவா அவனுடைய குடும்பம் ஜீவன்களை நினைவு கூர்ந்தார், அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ரெண்டாவதாக ஆபிரகாமை நினைவு கூர்ந்து, ஆபிரகாம் அவனுடைய இன்டர்செசர், அவன் மன்றாடி ஜெபிக்கிறவன். தேவ சமூகத்திலிருந்து, திறப்பின் வாசலிருந்து கர்த்தர் சமூகத்தை ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த சோதோமை அழிக்கும் போது கூட அங்கிருந்து அந்த லோத்தை, அவன் குடும்பத்தை வெளியே கொண்டு வருகிறார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்த தேவன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 30:22ஆம் வசனத்தில் கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார். காட் ரிமெம்பர்ட் ரேச்சல். கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார். ஏனென்றால் அவள் சந்தித்தது நிந்தைகள். அவள் நிந்திக்கப்பட்டவள் என்று சொல்ல போனால் அவள் ஒடுங்கி போனவள். அவளையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு கர்த்தர் அவளுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனுடைய மார்படக்கத்தை 12 கற்கள், இஸ்ரவேலின் 12 பேர்கள், அது கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறுதல். கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொன்ன அது நோவா, அடைக்கப்பட்டவன். இரண்டாவது ஆபிரகாம், அவன் மன்றாடுகிறவன். யாருக்காக மன்றாடினானோ? என்ன விசேஷம்னா, ஆபிரகாம் அந்த தேசத்தில் 10 பேர், ஒரு பட்டணத்தில் 10 பேர் இருந்தால் நீதிமன்றம் அழிக்க மாட்டீங்களா? கர்த்தர் சொன்னார் 10 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். அடுத்து ஆபிரகாம் மனசில் இருப்பது ஒரே ஒருவர் தான், இந்த லோத்து தான். அவரை கேட்க தைரியம் இல்லாமல் அதோடு நிறுத்தி விட்டார். கர்த்தரும் கடந்து போயிட்டார். ஆனால் கர்த்தர் நினைக்கிறார், யாரை நினைத்து இவன் இப்படி பேசுகிறான், யாரை நினைத்து இவன் மன்றாடுகிறான். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் லோத்து பேரை சொல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்து அவன் குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தார். தேவன் நினைவு கூறுகிறவர். மூன்றாவதாக ராகேல் நிந்திக்கப்படுகிறார். அவருடைய சகோதரி, அவருடைய பணிப்பெண்கள் எல்லாருமே பிள்ளை பெறுகிறார்கள். ஆனால் இவ்வளோ மலடி என்ற ஒரு நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர்களை நினைவு கூர்ந்தார். அப்படியானால் பழைய பாட்டுவைகள் நிழல், புதிய பாட்டில் ஆண்டவர் இயேசு நம்மை நினைவு கூறுகிறவர்.
அந்த பிரதான ஆசாரியை நினைவு கூறுகிறவர். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், லூக்கா 23:43 42 கூட வாசிக்கிறேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். 2 பக்கத்திலும் 2 கள்வர்கள் அறையப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவன் பரிகசிக்கிறான், எந்திக்கிறான். இன்னொருவன் மன வருத்தம் அடைந்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கேட்கிறான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ரிமெம்பர் மீ லார்ட். நினைவு கூறுங்க ஆண்டவரே. வேதம் சுட்டி காட்டுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு. அவன் கேட்டது நீங்கள் வரும்போது. எப்போ நீங்கள் வருவீங்களோ அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு ஒரு நாள் மறுபடியும் வருவார். அவன் சொல்லுகிறான், வரும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு வரும்போது இல்லை, அப்போதே. அவன் சுமக்கின்ற விதம், அவன் நினைவு கொண்ட விதம் இதுதான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறேன்னாலே போதும், ஏன்னா அவன் சொல்ல ஆகும் ஒரு கட்டளையிட்டால் நிற்கும். ஆனால் சொல்ல மெய்யாகவே, ஆமேன், அப்படியே ஆக கடவுது என்று சொல்லிவிட்டு இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கே. ஏன் நான் வரும்போது இன்றைக்கே. அப்படி என்றால் இந்த ஆண்டவர் இயேசு நினைவு கூறுகின்றவர் மிக அவசியமான ஒன்று. பழைய பாட்டில் கர்த்தர் நிழலாக சொன்னார். ஏசாயா 49:21 கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. ரிமெம்பர். உங்களுக்கு நேரம் இருந்தால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் யாக்கோபு, இஸ்ரவேல் என்ற பேர் சேர்ந்து வருகின்ற இடங்களை கவனித்து பார்ப்பீங்கன்னா மிக மேன்மையானவைகள், மிக அடிப்படையான ஆவிக்குரிய உண்மைகள் நிறைந்த பகுதி. அதில் ஒன்று தான் ஏசாயா 44:21, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு, அந்த 12 கோத்திரங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தம். ஆனால் கர்த்தருக்கு மகிமை. புதிய பாட்டில் நாம் தேவனால் நினைவு கூறப்படுகிறோம். இன்றைக்கு வரும்போதல்ல, இன்றைக்கு. அன்றைக்கு அந்த மனம் திரும்பிய அந்த கல்வனை போல நாம் ஆண்டவரே நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும் கேட்டானே. நினைக்க வேண்டாப்பா, இப்போவே நான் உனக்கு கொடுக்குறேன். இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொன்னாரே. அப்படியானால் இந்த தேவன் நம்மை நினைவு கூறுகிறவர். ஆகவே இந்த சமூக தப்பம் 12 கோத்திரங்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தை நினைவு கூறுதல் 3 விதத்தில் நாம் கவனிக்கிறோம். ஒன்று பிரதான ஆசிரியரோடு சம்பந்தப்பட்டது, ஒன்று சமூக தப்பங்களாக. இது தேவன் தன் ஜனங்களை போஷிக்கின்ற விதம். ஆண்டவர் இயேசு தன்னை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனையும் தன்னுடைய ஊழியக்காரனாகவே பாவித்து அவனை போஷிக்கின்ற விதம். 2வதாக 2 கோமேதகர்கள் 12 இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய பெயர்கள் தாங்கி கொண்டபொழுது சுமக்கப்படுவது. ஆண்டவர் இயேசு அந்த 12 கோத்திரங்களை பழைய ஏற்பாட்டில் சுமப்பதாக வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடித்து தன் தோள்களின் மேல் போட்டு சந்தோஷத்தோடு சுமக்கின்றவர். 3வதாக பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரங்கள் மார்பறக்கத்தின் வழியாக நினைவு கூறப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் வேதம் சுட்டி காட்டுகிறது, ஆண்டவர் இயேசு என்றைக்கோ அல்ல, வரும்போது அல்ல, இன்றைக்கே, இப்போதே நினைவு கூறுகின்றவர். இது நமக்கு இந்த சமூக தப்பம் சுட்டி காட்டுகின்ற ஒரு அவசியமான பாடம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு கிருபையோட முகத்துக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த 12 அப்பங்கள் அது பழைய ஏற்பாட்டின் நிழலாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் அந்த 12 அப்பங்கள் சுட்டி காட்டுகிற ஒரே அப்பமாகிய அந்த ஜீவ அப்பமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு ராஜரீகமான பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக சபையை உருவாக்கி போஷித்து சுமந்து நினைவு கூறுகின்ற அந்த மகிமையான அனுபவங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத பாடத்தை கவனிக்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும்
இது அனுபவமாக மாற வேண்டும் என்று நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மகிமை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.